Welcome student, I am Ganesan. So இந்த டெஸ்டிங் ஹைபோதீசிஸ்ல இந்த சம் பார்க்கலாம். இது லார்ஜ் சாம்பிளா இருந்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 டைப் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். சிங்கிள் மீன், டிஃபரன்ஸ் ஆஃப் மீன், சிங்கிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். சரி, முதல்ல இதை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா a random sample of 100 bulbs. அங்கேயே முடிஞ்சு போச்சு. இது வந்து லார்ஜ் சாம்பிள் 100 bulbs from a company P shows a mean life of 1300 hours and standard deviation 82. Another random sample of 100 bulbs. So there are two samples இருக்கு. அப்போ n1 வந்து 100, n2 also 100. n1 100, n2 100. So large sample with two samples கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம டைப் ஐடென்டிஃபை பண்ணுவோம். டைப் ஐடென்டிஃபை பண்ணணும்னால என்னன்னா ரெண்டு சாம்பிள் இருக்கு, அது இல்லாம ரெண்டுமே மீன் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் மீன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் தெரிஞ்ச உடனே அப்போ அதுக்கான ஃபார்முலா z ஈக்குவல் டு x1 bar மைனஸ் x2 bar டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்ச உடனே நம்ம அடுத்தது என்னென்ன டேட்டா n1 தெரியும். n1க்கு அப்புறம் அடுத்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 100 ரேண்டம் சாம்பிள் ஆஃப், இப்போ வந்து ரெண்டு கம்பெனி இருக்கு. கம்பெனி Pன்ற ஒரு கம்பெனி இருக்கு, Qன்ற இன்னொரு கம்பெனி இருக்கு. Pன்ற கம்பெனியில தான் n1 வந்து 100, அதுல மீன் வந்து 1300. ஸோ x1 பார் வந்து 1300. அடுத்தது அதுல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 82 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது Q, another company, another random sample of 100 bulb, n200. The company Q showed a mean life of 1248. அப்போ அதுல வந்து x2 bar வந்து 1248 and sigma 2 random standard deviation வந்து 93. இவ்வளவு எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இந்த டேட்டாக்கு அப்புறம்னா நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் நம்ம பார்ப்போம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அவங்களே வந்து 5% லெவல் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம டீல் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது வந்து நம்ம ஹைபோதீசிஸ் டிஸ்கஸ் பண்ணணும். நல் ஹைபோதீசிஸ், another one alternate hypothesis. என்ன கேட்டிருக்காங்கன்றதை அதை வச்சு முடிவு பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இவ்வளவும் கொடுத்துட்டு ஆர் த பல்ப்ஸ் ஆஃப் கம்பெனி பி சுப்பீரியர் டு தி பல்ப்ஸ் ஆஃப் கம்பெனி கியூ. அப்போ கம்பெனி பி வந்து கம்பெனி கியூவை விட சுப்பீரியரா இருக்கான்னு கேட்கறாங்க. சுப்பீரியர்னா என்ன அர்த்தம்? லைஃப் டைம் ஆஃப் த பல்ப் வந்து அதிகமா இருக்கணும். அப்போ பியோட லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஹைபோதீசிஸ் எப்படி இருக்கணும்னா இல்ல கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் தான் இல்லைன்ற மாதிரி அஸ்யூம் பண்ணணும். அப்போ நம்ம நல்ல ஹைபோதீசிஸ் என்ன சொல்லணும்னா நோ தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட், ரெண்டு லைஃப் டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். லைஃப் டைம் ஆஃப் பி கம்பெனி, லைஃப் டைம் ஆஃப் பல்போட லைஃப் டைம் ஆஃப் கியூ கம்பெனி ஆர் சேம் அப்படின்றத நல்ல ஹைபோதீசிஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் தான் சேமா இல்லைன்னு அஸ்யூம் பண்ணக்கூடாது. இங்க கேட்டிருக்க கொஸ்டின் நல்லா பாருங்க. பியோட கம்பெனி சுப்பீரியர் தென் கியூ அப்படின்னா பின்ற கம்பெனியோட லைஃப் டைம் இஸ் கிரேட்டர் தென் தி கியூ கம்பெனியோட லைஃப் டைம் அப்படின்றதான் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும். சொல்றது கிளியரா புரிஞ்சுட்டீங்களா? அவங்க அதான் கேட்டிருக்காங்க, பி வந்து சுப்பீரியரா இருக்கா, கியூவை விட அதிகமான லைஃப் டைம் கொடுக்குதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஹைபோதீசிஸ் இல்ல, ரெண்டுமே ஈக்குவல் லைஃப் டைம் தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ்ல அவங்க சொன்ன மாதிரி பி கம்பெனி வந்து லைஃப் டைம் வந்து அதிகமா இருக்கு கியூவை விட அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இப்போ நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு, நாட் ஈக்குவல் வந்தா மட்டும்தான் 2 டைல்டு டெஸ்ட். ஆனா இது மாதிரி கிரேட்டர் தென்னோ லெஸ் தென்னோ வந்தா இது 1 டைல்டு டெஸ்ட். ஓகே, சரி. இப்போ இது 1 டைல்டு டெஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே இதுக்கான டேபிள் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த டேபிள். இதுல வந்து என்ன சொல்றோம் 1 டைல் டெஸ்ட். ஸோ இதுதான் 1 டைல் டெஸ்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5% லெவல். அப்போ இதுதான் 1.645. இதுதான் வந்து 1% 1 டைல் டெஸ்ட்ல 5% லெவல். சரி, இதான் அந்த டேபிள் வேல்யூ. இப்போ அந்த ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபார்முலா என்னது? z ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. சரி, இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ இதுலயே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x1 பார் வந்து பாத்தீங்கன்னா 1300 மைனஸ் x2 பார் வந்து 1248 டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர், சிக்மா 1 82.
ஸோ 82 ஸ்கொயர் டிவைடட் பை n1. n1 வந்து 100 plus sigma 2 square. sigma 2 வந்து 93. 93 square by n2. n2 வந்து 100. ஓகே, ஸோ இதை நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1300லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 52 வரும். டிவைடட் பை ரூட் ஆஃப், இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 153.73. ஓகே, ஒன்ஸ் அகெயின் இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 52 பை ரூட்ல இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 4.194 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து மாடுலஸ் எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது, பாசிட்டிவ் தான், 4.194 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வேல்யூ 1.643. ஸோ டேபிள் வேல்யூ விட இது கிரேட்டர் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் than டேபிள் வேல்யூ 1.645. therefore we reject the null hypothesis. We reject the null hypothesis. Null hypothesis H0. அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர்.